வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். குரு பயிற்சிக்கான ஒரு நிகழ்ச்சி. 12 ராசிகளுக்கான குரு பயிற்சியை பார்க்கலாம். மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்குள்ள குரு போகிறதான நாள் 1ஆம் தேதி ஜூன் 2026 வருஷம். இது நிகழக்கூடிய ராசி, அதாவது ராசினா என்ன, சந்திரன் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தனுசு ராசியில் சந்திரன். அப்போ குரு கடகம், சந்திரன் தனுசு. ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா சந்திரன் வீட்டில் குரு, குரு வீட்டில் சந்திரன், மியூச்சுவல் பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு கூட சொல்லாத. ரெண்டாவது விஷயம், இந்த குரு எப்படி இருக்கார் அப்படின்னா கிட்டத்தட்ட 30ஆம் தேதி அக்டோபர் மாதத்திற்குள் அந்த கடகராசியை வேகமாக கடந்து அக்டோபர் 30ஆம் தேதி சிம்ம ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அப்புறம் என்டையர் நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதம் 24ஆம் தேதி மீண்டும் கடகராசிக்குள் வருவார். இது அந்த குருவின் சாரமாக இருக்குது. அப்புறம் என்ன ஆகுது, குரு அதுக்கப்புறம் கடகராசியில் தொடர்ந்து இருந்து அதற்கு பிறகு அவர் திரும்ப சிம்ம ராசிக்குள்ளே மொத்தமாக பிரவேசிக்கக்கூடிய அடுத்த பயிற்சி காலம் அப்படின்னு சொன்னால் அது ஜூன் மாதம் 26ஆம் தேதி. இந்த குரு பயிற்சி காலத்தில் நிகழக்கூடிய சில முக்கிய நிகழ்வுகள் என்னென்னா, 5 டிசம்பர் ராகுவும் கேதுவும் பயிற்சி. எப்போவுமே ஒன்றா தான் ஆகும். இப்போ ராகு எப்போவுமே ரிவர்ஸ் மூமெண்ட்டு. அப்போது கும்பத்திலிருந்து மகர ராசிக்குள்ளும், கேதுவானவர் சிம்மத்திலிருந்து கடகராசிக்குள்ளும் பிரவேசிக்கும் நாள் 5 டிசம்பர். சனி பயிற்சியும் நிகழ்கிறது. சனி மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்குள்ளே செல்லக்கூடிய தினம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி ஜூன் 2027. இப்போ இவ்வளோ விஷயங்கள் உள்ளடங்கி இருக்குது அந்த குரு பயிற்சியுடைய காலத்தில். இதை மனசில் வாங்கிங்க. இதை பேஸ் பண்ணி நான் இந்த பலன்களை இப்போது சொல்கிறேன். துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியுடைய தன்மையை பார்த்தா, குருவானவர் 9ஆம் வீடு ரொம்ப சிறப்பான வீடு. ஆனால் அந்த 9இலிருந்து அவர் 10ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். 10ல் குரு நன்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ தூரம் நன்மை இல்லை தான். ஆனால் பெரிய பாதிப்பு உண்டா? நிறைய பேர் தப்பாக சொல்கிறது 10ல் குரு பதவி போகும் கண்டெல்லாம் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. 10ல் குரு போனால் பதவியில் பெரிய உயர்வுகள் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ஒர்க்கு எஃபிஷியன்சி ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் நாலெட்ஜபிள், குருன்னா நாலெட்ஜு. அப்போ நீங்கள் ஒரு நாலெட்ஜபிளாக ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு தர்ம நியாயப்படி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆகும், உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் குருவினால் எனக்கு உயர்வு கிடைக்குமான்னா அப்படி அது சொல்லப்படலை. அவ்வளோதான். அதுக்குன்னு அது பதவி கிடைக்கும் இந்த மாதிரிலாம் தப்பாக சொல்கிறாங்க நிறைய. அப்படி அல்ல அது. ரெண்டாவது, எந்த கிரகமுமே உச்சமடைந்தால் நல்ல பலன் கொடுக்குமா? இல்லை, குரு உச்சமடைந்தால் நிச்சயமான நல்ல பலன்கள் தான். சரி, அப்போ இந்த குரு பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, குரு பார்ப்பது முதல்ல பார்க்குறது உங்கள் தனஸ்தானத்தை. அப்போது ரெகுலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் இருக்கும். பதவி போனால் எங்கேருந்து ரெகுலர் ஃப்ளோ இன்கம் வரும்? ஸோ ரெகுலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் கரெக்டாக இருக்கு. 2ஆம் இடம் என்பது கல்வி ஸ்தானமும் கூட. அப்போ படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய கடமைகளை சரியாக செய்து படிப்பில் கவனம் செலுத்தி நல்ல மார்க்ஸ் வாங்கி அவங்க எதிர்பார்க்குற நல்ல கோர்ஸு கூட அவங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். சுபிட்சங்கள் பெருகும். நல்ல ஒரு அறிவு திறன் ரொம்ப நல்லாயிருக்கும். 4ஆம் இடத்தை பார்த்தார். 4ன்னு சொன்னால் என்ன, வசதி. எனக்கு ஒரு நல்ல கார் வச்சுருக்க, நல்ல பிரமாதமாக வீடு இருக்கு, எல்லா வசதிகளோடு என் வீடு அமைந்திருக்கிறது, இதெல்லாம் 4. தாயாருடைய ஒரு மேன்மை, இதெல்லாம் 4 சொல்லும். அப்போ இந்த 4ஆம் வீட்டை குரு பார்ப்பது மகா விசேஷம். அப்போ சௌக்கியமாக இருக்கீங்க, மாதம் உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ வருது, மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்குது.
அதுக்கப்புறம் அவர் பார்க்கக்கூடிய இடம் 6ஆம் இடம். இது ரொம்ப முக்கியம். கடன் ரோகம் சத்ருன்னு சொல்லப்பட்டிருக்க காரணம் நமக்கு கடனும் தேவையில்லை, சத்ருக்களாலும் தொல்லை குறையும், இல்லை சத்ருக்கள் போயிடுவாங்க. ரோகம் முக்கியமாக ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ பெட்டர் ஆகும். ஏன்னா உச்சமான குருவின் பார்வைக்கு பவர் அதிகம். அப்போ என்ன, எல்லா நன்மைகளையும் அந்த குரு உங்களுக்கு சொல்கிறார். அதனால் தொழில் ஸ்திரமாக இருக்கும், தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர பாக்கியெல்லாம் அப்படி அமையிறது. இந்த குரு கிட்டத்தட்ட வேகமான ஒரு மூமெண்ட்டில் இருக்கார். அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி 10ஆம் வீட்டிலிருந்து 11ஆம் வீட்டுக்கு வர்றார். நீங்கள் இப்போ கேட்குறீங்க, எனக்கு தொழிலில் முன்னேற்றம் இல்லையா? 11 வந்தால் சகல முன்னேற்றமும் உண்டு. அப்போ என்ன நடக்கும்? 11ஆம் வீட்டில் குரு வரும்போது நான் சொத்துக்கள் வாங்கலாம், உங்களுடைய மூத்தவர்களால் உங்களுக்கு சந்தோஷங்கள் நிரம்ப ஏற்படும், திருமணம் போன்ற விஷயங்கள் பேச்சுவார்த்தையில் இருப்பது நடப்பதற்கான வாய்ப்புகளை பெருக்கி தருகிறது. அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம் இல்லை என்பதற்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். இப்படி ரொம்ப சுபமான பலன்களை பற்றி பேசுகிறார் குரு. ஏறத்தாழ இதோடைய ஒரு காலகட்டத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் முழுக்க, டிசம்பர் மாதம் முழுக்க, ஜனவரி 23 வரை இந்த குருவினால் நல்ல பலன்கள் ஏற்படுகின்றன. மீண்டும் அவர் 10ஆம் வீட்டுக்கே வருகிறார். இது நடக்கக்கூடிய இந்த காலத்தில் 10ஆம் வீட்டுக்குள் கேதுவும், அதாவது டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி 10ஆம் வீட்டுக்குள் கேதுவும், ராகுவானவர் 4ஆம் வீட்டுக்குள்ளும் பிரவேசம். இதோடைய தன்மை என்ன சொல்கிறதுனா, ஏற்கனவே நான் என்ன சொன்னேன், 11 குரு இருக்கும்போது மாற்றங்கள். ஸோ டிசம்பர் ஜனவரி ஃபுல்லாக இருக்குது. அப்போது புதுசாக நான் ஏதாவது வேலைக்கு அப்ளை பண்ணி வேலைக்காக ட்ரை பண்ணால் அதெல்லாம் ப்ராசஸ் ஆகி டிசம்பர் ஜனவரியில் எனக்கு புது ஜாப் வருது சர்வ நிச்சயம். ரெண்டாவது, வெளிநாட்டில் எனக்கு ஜாப் வேணும், இல்லை வெளிநாடு போகணும், அதுக்கான விசா ப்ராசஸ்லாம் கிளியர் ஆகணும், எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலம். அதனால் இந்த குரு பயிற்சி இல்லை இப்படியே தொடர்ந்து வரக்கூடிய பலன்கள்ன்றத ராகு கேதுனாலும் ஒன்றும் கெடுதலே இல்லை, நல்ல பலன்களையே மேலும் மேலும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஏறத்தாழ ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை இருக்கிறார். ஜூன் மாதம் 26ஆம் தேதி குரு 11ஆம் வீட்டுக்கு வரார். அப்போ அது நிச்சயமான நல்ல பலன்கள். இப்போ சனி 6ல் இருந்தால் வெற்றிகள் நிச்சயம் அப்படின்னு அர்த்தம். அந்த 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியை குரு பார்க்கிறார். அப்போ என்ன, எதிரிகளிடம் வெற்றி, கோர்ட்டு கேஸ் எது நடந்தாலும் உங்களுக்கு தான் சக்ஸஸ்ஸு, சகல நன்மைகள், மனசில் இருக்கக்கூடிய நெருடல்லாம் நீங்கிறது. ஹெல்த் இஷ்யூஸில் சனி நல்லவர் தான், இருந்தாலும் குரு பார்க்கும்போது அவர் மிக நல்லவராகி விடுவார். அதனால் ஹெல்த்து நன்னாகும், எல்லா அட்வான்டேஜஸும் உங்களுக்கு கிடைக்கிறது. அப்போ ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா டிபேட்டபிள் ஆகிடும். இப்போ 9ல் குரு இருக்கும்போது கூட எனக்கு எவ்வளோ சிறப்புகள் இல்லை, இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. எஸ், அப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த அமைப்பு வருகிறது. முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலான்னா, இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பல விதங்களிலும் சுப பலன்கள் நடக்கிறது. குறிப்பாக திருமணம், குழந்தை பாக்கியம், இதோடைய ஒரு தன்மை எப்போ ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் பிரமாதமாக இருக்குது. அதுக்கப்புறம் அது மொத்தமாக மாறின அப்புறம், அதாவது கிட்டத்தட்ட 2027 ஜூன் ஜூலைலேருந்து எல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா பெரிய அளவுக்கு இல்லவே இல்லை. சரி, அப்போ 10ஆம் வீட்டில் இருக்கிற குருனால் ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் வரலாம். என்ன வரும்னா, தொழிலில் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் வேணால் வரலாம். ஏன் டிஸ்கம்ஃபர்ட் வருது? நமக்கு வரக்கூடிய பாஸாக இருக்கலாம். அந்த பாஸ் என்ன பண்ணுவார், பெரிய ஒரு எதுக்கெடுத்தாலும் நமக்கு அட்வைஸ் பண்ணின்னு இருக்கிற ஆளாக வருவான். ஏன்னா குரு அப்படிப்பட்டவர். அப்போ என்ன சொல்லுவாங்க, உங்களை சொந்தமாக நீங்கள் வேலை பண்ணால் கூட இதை இப்படின்னா இப்படி பண்ணுப்பா, அவசரப்பட்டு பண்ணுறேன், அப்படி தான் பண்ணுவாங்க தவிர ஹார்ம்ஃபுல்லாக இருக்க மாட்டான். இது எப்படி தமாஷா சொன்னால், ஸ்கூலில் ஹெட்மாஸ்டர் பார்த்துருப்பீங்க. என்ன தான் இருந்தாலும் ஹெட்மாஸ்டர்னால் ஒரு மரியாதையோடு தான் இருப்போம். அந்த ஹெட்மாஸ்டர் மாதிரி அவர் நடந்துன்னு இருப்பார்னு அர்த்தம். அதே போல் இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் ரொம்ப சிறப்பான குழந்தைகளாக இருக்கும், அறிவுமிக்க குழந்தைகளாக இருக்கும்.
வெளிநாடு சம்பந்தமாக நீங்கள் என்ன முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சிகளுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு காலம். தனவிருத்தி மிக மிக சிறப்பாகவே இருக்கும். அது எப்படி சொல்கிறதுனா, படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறது. அந்த மாதிரி தான் இருக்குது தனவிருத்தி. அப்போ இந்த குரு பயிற்சி மிக யோகமான ஒரு காலத்தை தான் உங்களை பொறுத்த வரையில் காண்பிக்கிறது. ரொம்ப விசேஷமாக இருக்குது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களுக்கு ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.